கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், சாட்சியா வைப்பார், புகழ்ச்சியும் கீர்த்தி உங்களுக்கு உண்டாகும் படிக்க செய்வார். விசுவாசிங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது ரட்சிப்பின் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். கொடியேற்றுதல் என்றால் என்ன? வெற்றி பெறுதல், ஜெயம் எடுத்தல் என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெற்றி உள்ளவர்களாய் வைக்கிறவர், ஜெயம் உள்ளவர்களாய் வைக்கிறவர், தோல்வி அடைய வைக்கிறவர் அல்ல. எல்லா இடத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவர். சில வேளையில் தோற்று போனாலும் உடனே அடுத்த ஜெயத்தை கொடுப்பார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் பல இடங்களில் யுத்தத்தில் ஜெயித்ததை நம்ம பார்க்க முடியும். அதாவது இஸ்ரவேல் ஜனம் கோலியாத்தை கண்டு பயந்து இருக்கிறாங்க. தாவீது போய் கோலியாத்தை வீழ்த்தி தன் ஜனங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கி கொடுத்ததை பார்க்க முடியும். எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது கூட இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது பார்வோனுடைய சேனை பின்தொடர்கிறது. அந்த செங்கடல்ல ஆண்டவர் அந்த எகிப்தின் சேனையை அழித்து கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றி கம்பீரத்தோடு அந்த இடத்தை தாண்டி வருகிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் வெற்றி கொடியேற்றுகிறவர், ஜெயம் கொடுக்கிற ஜெய கிறிஸ்து. இதுவரை நீங்கள் சிலவில் தோற்று போயிருக்கலாம், வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். இனி தோற்று போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க, கொடியேற்றுவீர்கள். கொடி பறக்கும், உங்கள் தலை உயரும், நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஏனென்றால் தேவனுடைய நாமத்தில் நாம் கொடியேற்றுகிறோம். இயேசுவுடைய நாமம் நம்மை கொடியேற்ற வைக்கிறது. விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. கொடியேற்ற வைக்கிறவர், ஜெயிக்க வைக்கிறவர், உயர்த்துகிறவர். தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். படிப்பிலே தோல்வி அடைந்தவர்கள், வேலைக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தவர்கள் வெற்றியை காண்பார்களா? தேர்வில் வெற்றியை காண்பார்களா? வேலைக்கு எடுக்கிற முயற்சியில் வெற்றியை காண்பார்களா? அதிசயம் நடக்கட்டும். வழக்கில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கட்டும். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், வியாதியின் பிடியில் இருக்கிறவங்களை இப்போ தொட்டு சுகமாக்கும், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். பிசாசன் போராட்டங்கள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சமாதான மக்களுக்கு சமாதானத்தை கொடு. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். குறிப்பாக பிசினஸ் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாய் கர்த்தர் கூலி செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அரசாங்கத்தில் பணி செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. தனி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. நிரந்தர வேலையாளருக்கு வேலையை கொடுங்க. என்னுடைய பிறந்தநாளை காணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூலி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.